எனக்கெல்லாம் அவங்க ஒரு ஆளே இல்ல. அவங்க ரொம்ப வயசானவங்க. அந்த மாரி ஏதாவது சாண்ட்ரா சொல்லியிருந்தாங்களாம். சொல்லியிருந்தா அது எவ்வளவு பெரிய தப்பு. இல்ல பார்த்தேன். அந்த வீடியோ பார்த்தேன். கிழவின்னு அதாவது சாண்ட்ராவோடைய பேக் பைட்டு கொஞ்சம் அத்துமீறுது, கன்னிங்னஸ் அளவு மீறுது, கான்ஃபிடன்ஸ்ல வந்து ஆனா அது எல்லாமே சேனல் குடுக்குற சப்போர்ட்ல தானே நடக்குது. உங்களுக்கு வந்து ஃபார் ஷூர் நீங்க வெளில போமாட்டீங்கன்னு அந்த ஃபேமிலி ரவுண்டு உங்க 2 குழந்தைங்க ட்வின்ஸ் அழகா உள்ள ஓடியாராங்க. அப்படி ஒரு எமோஷன், இப்படி ஒரு ஷாட், அப்படி ஒரு ஹை ஆங்கிள்ல நீங்க 2 பேரும் அப்ப அந்த நேரத்துல ஆனந்தையா இல்லாட்டி வேற ஏதாவது அப்படி ஒரு ஒரு பயங்கரமான தெய்வ திருமகள்ல இருந்து டான் 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 அப்படின்னு ஏதோ ஒரு எல்லாம் டெவலப் பண்ணி கிளியரா தெளிவா சார்ட்டா இந்த ஷோக்கு கன்ஃபார்மா கவலையப்படாதீங்க. வீட்டுக்காரர் எப்படியாவது டிக்கெட் டு ஃபினாலேல நாங்க ஜெயிக்க வச்சு எப்படியாவது கொண்டு வந்துடுறோம். ரொம்ப பெரிய பெரிய டாஸ்கா வச்சு வைஃப் கிளியரா தெரிஞ்சு போச்சு இந்த கேம் அந்த பொண்ணே ஆடி அல்ல அந்த ஆன்டியே ஆடி சாரி வேணாம் அவங்க ஆன்டிக்கும் பொண்ணுக்கும் நடுவில் இருக்கிறதால அவங்களே விளையாண்டு அவங்களே ஃபினாலே வந்துருவாங்க. அதுல டவுட்டே கிடையாது. சோ நம்ம 2 பேரும் ஃபேமிலியா வந்து ஃபேமிலியா இதுவே ஒரு புதுசா இருக்கட்டுமே. விஜய் டிவி எவ்வளவு கலைத்திறமைகளை கொண்டு வந்திருக்கு. இப்படி ஒரு தம்பதிகளை வந்து அதாவது தம்பதிகளுக்காக இது வரைக்கும் ஷோ பண்ணாங்க. ஆனா ஒரு தம்பதியே வச்சு ஷோ பண்ணிருக்காங்க. இதுதான் அந்த ஷோ ரியாலிட்டி ஷோ அப்படின்னு ஃபினாலே வரைக்கும் வந்து டிக்கெட் டு ஃபினாலேல வந்து சாண்ட்ரா பிரஜின் வந்து பிரஜின் 5th பிளேஸ்ல போக சாண்ட்ரா என்ன பிளேஸ்னு அவங்க முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா கேம் இப்ப எப்படின்னா கனியை கையை விட்டு சாண்ட்ராவை உயர்த்தி சென்று கொண்டிருக்கிறது. இப்போ வந்து இவரு மட்டும் கனியை எப்படி வருத்தாரோ கனிக்கு எப்படி அட்ரஸ் பண்ணாரோ எங்க மச்சானுடைய வைஃபை பேசுற சொல்லுங்க பாப்போம். எங்க நானும் பாக்குறேன். அது ஏதோ அவங்க ஒண்ணு சொல்றாங்க. அது வந்து அவர் கலாய்க்கிறாரு. அப்புறம் ஜாலியா பேசி செல்லமா தட்டி குடுக்குற மாதிரி இருக்குது. அவங்க திட்டவும் மாட்டாரு போல இருக்கு அந்த 2 பேரை. அவர் வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பே கிடையாது. எங்க இவர் சாண்ட்ராவை பத்தி ஏதாவது பேசிட சொல்லுங்க பாப்போம். அதான் சொல்றேன். மச்சான கூட திட்டிடலாம். மச்சான் பொண்டாட்டி என்னைக்குமே திட்ட முடியாது. நாளை வீட்டுக்கு போனா காபி தண்ணி கிடைக்காது. ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த கேம்ல பொறுத்த வரைக்கும் சாண்ட்ராக்கு இருக்கிற மாதிரியான கான்பிடன்ஸ், ஸ்பேஸ், மாரல் ஸ்ட்ரென்த் அண்ட் ஐடியலி ஒரு சூப்பர் பவரோட அந்த வீட்டுக்குள்ள இருந்துட்டு இன்னொன்னு ஷி ஆல்சோ பிளேயிங் வெல். கன்னிங்னஸையும் விளையாடுறதுக்கு ஒரு கிளவர்னஸ் வேணும்ல. கத்தாம விளையாடுறாங்கல்ல. இவ்வளவு நாள் ஒண்ணு கத்திக்கினே இருந்தது. அந்த கத்திக்கினே இருக்கிறத வழக்கமா பார்வதி பக்கத்துல அல்ல கைய வைப்பாங்க. இவங்கதான் முதல்ல பார்வதியே அல்ல கைய வச்சிருக்காங்க. இது ஏதோ ஐடியா கொடுத்து நடக்கிற மாதிரி பார்வதியை நம்ப வச்சிருக்காங்க. என்ன ஒரு இலுமினாட்டி. அதாவது கர்நாடிகமா இல்ல பார்வதி நீ ஒரு புத்திசாலி, பார்வதி நீ ஒரு இன்டெலிஜென்ட், பார்வதி செம்ம பார்வதி நாம இந்த மாதிரி இடத்துல எல்லாம் உட்கார கூடாது பார்வதி நாம வெளில வரணும் யா 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 அப்படின்னு அந்த பொண்ணு அவ்வளவுதான். நமக்கு தேவை ஒரு 4 அல்லக்கை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நம்மளையே அல்லக்கை ஆகிட்டாங்கன்னு அந்த பொண்ணுக்கு தெரியறதுக்கு டைம் ஆயிட்டு இருக்கு. சோ வாட் டு டு? 2 பேர்ல யார் வந்து ஃபர்ஸ்ட் அந்த சதுரங்க வேட்டை நட்டி மாதிரி ரெட்டி உஷாராயிட்டாலும் போன தூக்கிட்டு ஓடுவார்ல. யார் முதல்ல உஷாராகிறாங்க முக்கியம். போட்டை யூஸ் பண்ணிட்டு பார்வதியா இல்ல பார்வதி கேமை காலி பண்ணிட்டு சாண்ட்ரா வாங்குறத இப்போ போட்டியா இருக்கு.